சாமியே சரவண ஐயப்பா. நிறைய பேரு நம்ம கமெண்ட்ல கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா, சாமி நான் எங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா மாலை போட்டிருக்காரு. ஆனா அவரு சிகரெட் அடிக்கிறாரு, பாக்கு போடுறாரு, கூலிப்பு போடுறாரு. ஸோ வெத்தலை பாக்கு மாரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் போறதுனால நன்மையா, தீமையா? மாலை போட்டா இதெல்லாமே தீமை செய்தி தானே. ஏன் அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல கேட்டாங்க. ஸோ நீங்க ஐயப்பன் சாமி அங்க போய் சாமி கிட்ட வேண்டுவீங்க. அதாவது 18 படிகள் தாண்டி நீங்க போவீங்க இல்லையா? அதை தாண்டி போகும்போது ஐயப்பனை பார்க்கும்போது அங்க பிரகாசமான ஒரு லைட் பார்த்தினாக்கா எரியும் பார்த்தினாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அது உண்மையா இருந்தா மட்டும்தான் அது உணருவாங்க நிறைய பேர். ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு படியிலும் ஏறும் போது நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை அங்க போய் வெளிச்சம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்க மனசுல சொல்லிக்கிட்டே போனீங்கன்னாக்கா கண்டிப்பா அது வந்து நடக்கும். ஓகேங்களா? ஆனா உண்மையாவே நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஐயப்பன் சாமி நம்ம நேர்ல பாக்குறோம். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த உணர்வே இல்லாம இருக்குனாக்கா நீங்க உண்மையாவே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில். தயவு செய்து வீடியோவை பாதியில பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ தேவைன்னு விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கோசம் பார்த்தா நேரத்தை ஒதுக்கி ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. நீங்க இன்னைக்கு மாலை போடாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டிப்பா மாலை போடுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஒருத்தர் மாலை போட்டிருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு பார்த்தா ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க போய் சொல்லுங்க இதுல என்ன இருக்குன்றது, கெட்ட விஷயங்கள் சொல்லுங்க. ஓகேங்களா? தொடர்ச்சியா பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கெட்டதை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம மாலை கயிற்றுனா கூட நான் சொல்றேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமியே சரவண ஐயப்பா. நிறைய பேரு மாலை போடுறீங்க இல்லையா? முன்ன எதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை நம்ம போடுறது? அது முன்ன சொல்லணும். ஓகேங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது வந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும். ஒரு வேண்டுதல் இருக்கு. பல வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா நிறைவேறாம இருக்கு. நம்ம இந்த ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தா நம்ம பண்ண பாவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது போயிடும்ன்றதுனால தான் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வரோம். ஓகேங்களா? ஐயப்பன் மாலை நம்ம போடும் போது என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம மாலை போடணும் தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, மாலை போட்டு நம்ம போயிட்டு மாலை போட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். குடிக்கக்கூடாது, பெண்களை பார்க்கக்கூடாது, பெண்கள் கிட்ட தவறான முறையில் நடந்து கூடாது. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சத்தியமா அது மட்டும் கிடையாது ஃபாலோ பண்றது. ஃபாலோ பண்ணாம இருக்கணும்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க மாலை போட்டு. இதுவும் சில விஷயம் தப்பான செயல் தான். என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாக்கு போடுறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு மாலை கழட்டி வச்சுட்டுலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தொடர்ச்சியாவே நடந்துட்டு இருக்கு. இதுமாரி தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க. அப்படி பண்றதுனால நீங்க என்ன நினைச்சு கடவுள் கிட்ட போறீங்களோ, என்ன நினைச்சு ஐயப்பன் கிட்ட போறீங்களோ கண்டிப்பா அது நிறைவேறாது. இதுதான் நம்மளுக்கு குருசாமிகள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நம்ம கிட்ட சொல்லுங்கிற ஒரு விஷயங்கள். ஓகேங்க. நிறைய பேர் மாலை போடுறாங்க. ஒரு ஜாலிக்கு மாரி ஒரு மாலை போடுறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு ஒரு 7 நாள் 8 நாள் டூருக்கு மாரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை போட்டுறாங்க. நிறைய பேர் என்ஜாய்மெண்ட்டா போயிட்டு வராங்க. ஆனா நிறைய பேர் உண்மையா பக்தியா பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு கோசம் இந்த வீடியோ நான் சொல்றேன். உண்மையா பக்தியா போகணும்னு நினைக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். நீங்க உண்மையா போறீங்கன்னாக்கா இந்த குளிப்பு போடுறது, வெத்தலை பாக்கு போடுறது, நெக்ஸ்ட் வந்து சிகரெட் அடிக்கிறது, இந்த மாலை கட்டி வச்சுட்டு திருப்பி தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி தவறான செயல்கள் யாருமே செய்யாதீங்க. ஓகேங்களா? அதை தாண்டி என்னென்னலாம் விஷயங்கள் செய்யணும்னாக்கா 10 பேருக்கு பார்த்தோன்னாக்கா ஒரு அன்னதானம் வழங்கலாம். நம்ம யாரை கூப்பிட்டாலும் சாமி சாமின்னு தான் கூப்பிடணும். ஏன் சொல்றோம்னாக்கா நம்ம மாலை போட்ட உடனே அனைவரும் நம்மளுக்கு சாமி தான். நம்ம இந்த மாலை போட்ட உடனே அனைவரும் நம்மள சாமின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அனைவருமே நம்ம சாமியா நம்ம வணங்கணும். எந்த நேரத்திலையும் கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது. எந்த நேரத்திலையும் கோபமும் படக்கூடாது. ஓகேங்களா? இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நிறைய பேர் நான் இந்த வீடியோ முக்கியமா போடுற காரணமே என்ன தெரியுமா? ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வர வரைக்குமே இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அது முக்கியமா குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த போல ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது நீங்க மாலை கட்டினா கூட தயவு செய்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னாக்கா ஒரு 41 நாள் 48 நாள். ஓகேங்களா? இந்த ஒரு நாள்லயே பார்த்தீங்கன்னா நீ மாலை கட்டி அவ்வளவு சுத்தபத்தமா இருக்கு நீங்க. வருஷ கணக்குல இருந்தா நீங்க என்ன மாரி நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் கிடையாது. நிறைய பேர் இந்த 41 நாள் வந்து ஏன் மாலை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய தாய்மார்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்க வீட்டுக்காரர் தினைக்கும் குடிச்சிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னாக்கா அடக்க முடியல. பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு 41 நாளாவது பார்த்தீங்கன்னா மாலை போட்டு விட்டாக்கா உண்மையா குடிக்காம இருப்பாரு. நினைச்சிட்டு மாலை போட்டு விடுறாங்க. அதுதான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்கள். உண்மையா சில பேர் வந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா நானே போய் மாலை போறேன்னு யாருமே மாலை போறது கிடையாது. சில தாய்மார்கள் தான் மாலை போட்ட உடனே ஐயோ அப்பா மாலை போட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சில பேர் நம்புறதுக்கு காரணமே அவங்க குடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. இதை பேர் அழிஞ்சு போறாங்கன்றதுக்கோசம் தான் வீட்டுல வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களாம் இப்ப நிறைய பேர் இருக்கு. நம்ம மாலை போட்ட உடனே நம்ம ஒரு சாமியா ஆயிடுறோம். எந்த நேரத்துக்கு கொண்டும் பொய் பேசவே கூடாது. யாருக்கிட்டையுமே பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்றது கண்டிப்பா அது தீமைகள் தான். ஓகேங்களா? ஒரு பொய் சொல்றதுக்கு 10 பொய்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கிட்டு இருக்கணும். அது உண்மையா நம்ம மாலை போட்டிருக்கோம். உண்மையாவே இருக்கணும். ஓகேங்களா? யாருக்கும் சின்ன விஷயம் கூட பொய் சொல்றதோ, கோவப்படுறதோ, அடிக்கிறதோ, திட்டுறதோ
இருக்கவே கூடாது. யாரை பார்த்தாலும் சாமின்னு வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு ஐயப்பன் அருள் கொடுப்பாரு. சாமி, நான் போன வீடியோலயே சில விஷயங்கள சொல்லிட்டேன். அப்படியும் சில பேர் கமெண்ட்ல என்ன கேட்கறான்னா, நான் ஒரு கம்பெனில வேலை செய்றேன். அங்க எனக்கு யூனிஃபார்ம் குடுத்துருக்காங்க, ஷூ குடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா நான் மாலை போட்டிருக்கேன். எப்படி அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்க யூனிஃபார்ம் போடுறீங்கனாக்கா, கண்டிப்பா யூனிஃபார்ம் போடலாம். கால்ல செப்பலு போடணும்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா நீங்க கால்ல செப்பல் போடக்கூடாதான்னு நெனைப்பேன். ஆனா நெறைய பேரு நான் போய் மாலை போட்டுருன்னு சொன்ன உடனே, நீங்க ஓகே செப்பல் போட தேவையில்ல, ஷூ போட தேவையில்ல. நெறைய பேர் அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? நீங்க அது கொஞ்சம் எடுத்து அவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த மாரிலாம் போடக்கூடாதுன்று சொல்லுங்க. ஏன்னா ஒரு முஸ்லீமா இருக்கலாம், ஒரு கிறிஸ்டியனா இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்போ நீங்க எடுத்து சொன்னா தான் அவங்களுக்கு புரிஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க உருவாகும். நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லையா? அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயப்பனுக்கு குடுக்கக்கூடிய மரியாதை, நீங்க செப்பலு போடாம இருக்கிறதும், சுத்த பத்தமா குளிக்கிறது 2 வேளைக்கு குளிக்கிறதும், அனைவரையுமே கோவப்படாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதும், சாமி சாமின்னு கூப்பிடுறதும், நீங்க ஐயப்பன் சாமிக்கு நீங்க செய்யக்கூடியது மரியாதை. இல்ல அந்த மரியாதை நீங்க குடுத்துட்டு இருந்தீங்கனாலுமே போதும். இது உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில வரும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் குருசாமி அவர்கள் என்னென்னலாம் சொல்றாரோ அத்தனையும் நம்ம வணங்கணும், அத்தனையும் அவங்கள மதிக்கணும். ஏன்னா நம்ம ஐயப்பன சாமியை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே மாரி குருசாமியை நம்ம மதிக்க கத்துக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வரும். நீங்க ஐயப்பன் சாமி அங்க போய் சாமி கிட்ட வேண்டுவீங்க. அதாவது 18 படிகள் தாண்டி நீங்க போவீங்க இல்லையா? அதை தாண்டி போகும்போது ஐயப்பனை பார்க்கும்போது அங்க பிரகாசமான ஒரு லைட் பார்த்தீங்கன்னாக்கா எரியும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையாக அது உண்மையா இருந்தா மட்டும் தான் அது உணருவாங்க நெறைய பேர். ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு படியிலும் ஏறும்போது, நீங்க என்ன மனசுல நெனச்சிட்டு இருக்கீங்களோ, அத அங்க போய் வெளிச்சம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்க மனசுல சொல்லிக்கிட்டே போனீங்கன்னாக்கா, கண்டிப்பா அது வந்து நடக்கும். ஓகேங்களா? ஆனா உண்மையாவே நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஐயப்பன் சாமி நம்ம நேர்ல பார்க்குறோம். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த உணர்வே இல்லாம இருக்குனாக்கா, நீங்க உண்மையாவே இல்லன்னு அர்த்தம். இதுதான் ஐயப்பன் சாமிக்கு நம்ம குடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. இதுதான் குருசாமி அவர்கள் நெறைய பேர் சொல்றாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். நெறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? கூட்டம் அதிகமா இருக்கும். மலைக்கு நம்ம 18 படிக்கு பார்த்தோம்னா மேல ஏறுவோம். கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த கூட்டத்த அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொரு படியிலும் போவாம, ஒரு படிய விட்டுட்டு இன்னொரு படி மேல கால வச்சு பார்த்தோம்னா நடந்து போவாங்க. அந்த மாரி சூழ்நிலை போகாதீங்க. 18 படி தாண்டி நம்ம ஏன் போறோம்னாக்கா, அந்த 18ன்ற ஒரு விஷயங்கள் நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த 18 நம்பர் என்ன மாரி நம்பர்னா, ரொம்ப ஒரு ஐயப்பன் சாமிக்கு புடிச்ச ஒரு நம்பரு. 18 படிகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் எல்லாமே சொன்னாக்கா உங்க வீடியோ லென்த்தா போகும். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒவ்வொரு படிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வேண்டுதல் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா போகணும். நீங்க அங்க இருக்கிற சாமிகள் பார்த்தீங்கன்னாக்கா, பக்தர்கள் நடத்த கூட்டங்கள் இருந்தாலும், நீங்க எத நோக்கி போறீங்களோ, அத தான் நீங்க கடவுள்கிட்ட வேண்டி கேட்கணும். ஓகேங்களா? சுத்தி தள்ளி விடுறாங்க. சில பேர் முறைக்கிறாங்க. சில பேர் போலீஸ் பார்த்தோம்னா தள்ளி விடுறாங்க. அதெல்லாம் அந்த காரணமே சொல்லாதீங்க. நீங்க எதை நினைச்சு போறீங்களோ கண்டிப்பா அதை நிறைவேறணும்னா நீங்க ஐயப்பன் சாமியை பார்க்கணும். அதுதான் உங்களுடைய மெயின் ஃபுல்லாமே இருக்கணும். ஓகேங்களா?